சென்னையில் தற்போது சென்ட்ரல் டு சென்ட் தாமஸ் மவுண்ட் வரையிலும், சென்னை ஏர்போர்ட் முதல் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வரையிலும் 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் ஓடுகின்றன. டிஎம்எஸ் முதல் வண்ணாரப்பேட்டை வரையிலான 10 கிலோமீட்டர் தூர மெட்ரோ ரயில் பணிகள் முடிந்துள்ள நிலையில் சோதனை ஓட்டம் துவங்கியுள்ளது. மெட்ரோ ரயில் பாதுகாப்பு கமிஷனர் மனோகரன் 3 நாள் ஆய்வு மேற்கொள்கிறார். அவர் அனுமதி வழங்கியதும் பிப்ரவரி முதல் வாரத்தில் வண்ணாரப்பேட்டை முதல் ஏர்போர்ட் வரையில் மெட்ரோ ரயில் ஓட துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணா சாலையில் அமைந்துள்ள வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் அரசு, தனியார் அலுவலகங்களில் பணியாற்றும் பல்லாயிரம் பேர் பஸ், கார், பைக்குகளுக்கு குட்பை சொல்லிவிட்டு மெட்ரோ ரயில்களுக்கு மாறுவார்கள். இதனால் மெட்ரோவில் பயணிப்பார்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என மெட்ரோ அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். ஆனால் கட்டணம் குறைக்கப்பட மாட்டாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். If you see Bangalore Metro, their final stretch got open in June 2018. Correct? June 2018, their last stretch got open. Before that, their passenger enniki was 50,000 to 60,000 only. 43 இருந்து 38 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இருந்தாங்க. 5 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடல கடைசியில. சோ 5 கிலோமீட்டர் ஓட்ட உடனே எண்ணிக்கை 50,000 இருந்து ஒரு 3 லட்சம்க்கு மேல போயிடுச்சு. See, it depends on the network and connectivity. That is the important part. And நீங்க பாருங்க, இங்க சென்னை மெட்ரோல 45 கிலோமீட்டர் ஃபேஸ் 1ல 35 கிலோமீட்டர் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். அதுல நம்ம எண்ணிக்கை 50,000 to 60,000 வருது. வேரியேஷன் இருக்கு. So once we complete this 10 kilometer balance, we hope we should also have a multiple effect. Adha namudiya this thing, our expectation and all those things.